இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு திமுக அமைச்சர் மந்திரியா இருக்காரு. அது எதுக்கு மந்திரியா இருக்காரு? நிதிக்கு மந்திரியா இருக்காரு. நிதி அமைச்சர். அவர் நிதி அமைச்சரா இருக்கார ஒழிய நான் இப்ப வழி நடுகளும் பார்த்துக்கிட்டு வந்தேன். ரெண்டு பக்கமும் பொட்ட காடா கிடக்கு, இருண்டு போய் கிடக்கு. இவர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு, மந்திரியும் ஆயிருக்காரு. இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு இவரு? ஒண்ணுமே செய்யலைங்கிறது நான் வரும் வழியை பார்த்தாலே தெரியுது. மக்களுக்கு எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. இவங்க செய்யறது ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செஞ்சுக்கிறாங்க. வாக்கு சேகரிக்கிறப்ப மட்டும் மக்களை வந்து பாக்குறாங்க. இந்த தொகுதி ரொம்ப பின்தங்கி இருக்குங்கிறது தெரியும் அவருக்கு. முதலமைச்சர்கிட்ட சொல்லி என் தொகுதியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க, இதுக்குன்னு நிதி ஒதுக்கி ஏதாவது செய்யணுங்க மக்களுக்கு அப்படின்னு கேட்கணும். ஒரு வாக்குறுதி அதை ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? 8000 கூப்பன் கொடுப்போம், 8000 பெருமானம் உள்ள கூப்பன் கொடுப்போம். அதை நீங்க தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன வேணாலும் கடையில போய் வாங்கிக்கிங்கன்னு முதலமைச்சரே சொல்றாரு. ஆனா இங்க உள்ள நிதி அமைச்சருக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. ஒரு நிதி அமைச்சரு என்ன சொல்லணும்? நாங்க என்னென்னது கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க எல்லாம் உட்காந்து பேசி தான் இந்த அறிக்கையே வருது. அப்படி வரும்போது என்ன சொல்லணும்? எங்களுக்கு வருவாய் இதுல இருந்தெல்லாம் வருது, அந்த வருவாயை வச்சு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். நீங்க தான் ஏற்கனவே நீங்க வருவாயெல்லாம் வேற வழியில கொண்டு போயிருந்தீங்களே. அரசாங்கத்துக்கு வர்ற வருவாயெல்லாம் வேற வழியில வேற இடத்துக்கு போயிடுது, வருது ஆனா வேற இடத்துக்கு போயிடுது. அப்போ அடுத்தது என்ன பண்றீங்க? இந்த 5 வருஷமே நீங்க வெளியில கடன் தான் வாங்கியிருக்கீங்க. கடன் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு போயிட்டோம். இதுக்கு மேல எல்லாம் யாரும் கடன் கொடுக்கறவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. 8 கோடி மக்கள் இருக்காங்க, அதுக்குன்னு இவ்வளவுதான் கணக்கு இருக்கு கடன் கொடுக்கறதுக்கும், அதுக்கு மேல கொடுக்க முடியாதும்பாங்க. இவங்க சொல்லுவாங்க நாங்க போய் கடன் வாங்கி நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்பாங்க. ஆனா ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு 4 பேர் இருந்தீங்கன்னா 4 2 8 லட்சம் ரூபா உங்க தள்ள கடன். அப்படிதான் அங்க கணக்காகும். இப்படிதான் இவங்க இந்த 5 வருஷம் இப்ப தேர்தல வர்றதுக்கு முன்ன வரைக்கும் 21 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்படிதான் இந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க.